நமக்கு ரொம்ப நெருங்கின நண்பர்களோட அந்த சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறது தான். அதெல்லாம் தான் இருக்கும் நமக்கு எல்லாரையும் கூப்பிட்டேன். எனக்கு 50 வயசு முடிஞ்சு போச்சு. இந்த மெய்யும் கரணமும் பொறிகளும் 27 வருடங்கள் காத்து பாரதி எங்களாச்சுக்கிறேன் 27 வருஷத்துக்கு. அப்ப இந்த 50 வருஷத்துக்கு நம்ம என்ன பண்ணோம்? எனக்கு இன்னைக்கு ஏன் ரொம்ப ஒரு ஆனந்தம்னா, நான் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்களோ, என்னுடைய கவிதை, என்னுடைய ரசனை, என்னுடைய பண்பு, நீங்க எதை ரசிக்கிறீங்களோ மதிக்கிறீங்களோ, அதுக்கு காரணமான 3 பேரை உங்களுக்கு அறிமுகம் பண்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எடுப்பார் கைகளின் பிள்ளை ஒரு பகையோ உறவோ இல்லை மக்கள். நான் வெறும் ஒரு மேகம் மாதிரி. எனக்கு இந்தியா சித்தாந்தம் வேதாந்தம் எதுவும் தெரியாது. நான் ஒரு நாடு ஒரு 14 இந்த 3 பேர் ஏன் என் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானவங்க. ஒண்ணு, 36 வருஷமா எனக்கு நண்பர்கள். 36. நான் முதல்ல சந்திச்சது 1968. அப்ப ஹரிகிருஷ்ணன் முதல்ல அங்க இருக்கிற ஹரிகிருஷ்ணன், அவரும் நானும் ஒரே ஸ்கூல்ல படிச்சோம். ராமகிருஷ்ணா கிருஷ்ணன் பாய்ஸ் ஸ்கூல். வேற செக்ஷன் உழைச்சது. ஒரே செக்ஷன் இங்க நான் கிருஷ்ணகிரி நங்கநல்லூர்ல இருந்தோம். மெட்ராஸ்ல ஒரு சபம். நான் ஏஜிஸ் ஆபீஸ் காலனின்னு ஒரு மூலையில இருந்தேன். ஹரிகிருஷ்ணன் தில்லை கங்கா நகர் தாண்டி அதுக்கு மேல எதுவுமே கிடையாது. ஊர் ஜனம் சிவிலைசேஷன் எதுவுமே இருக்க முடியாது. அது மாதிரி ஒரு இடத்துல ஹரிகிருஷ்ணன் இருந்தான். அங்கேருந்து ஒரு நாளும் என் வீட்டுக்கு வருவான். 2 ஏரி 3 மலை 5-6 விபத்துகள் இதெல்லாம் தாண்டி தான் அவன் என் வீட்டுக்கு பல தெரு நாய்கள் அதெல்லாம் தாண்டி தான் அவன் என் வீட்டுக்கு வருவான். எதுக்கு அவன் என் வீட்டுக்கு வருவான்னா, 1971 எனக்கு அப்போ கவிதைன்ற ஒரு இனிய விபத்து நேர்ந்து விட்டது. அந்த கவிதையை கேட்கறதுக்கு வருவான். அந்த கவிதை நான் ரொம்ப கொச்சையா இருக்கும். அந்த கவிதை நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சொல்றதுக்கு அவ்வளவு கொச்சையா இருக்கும். அதை கேட்கறதுக்கு ஹரிகிருஷ்ணன் அவ்வளவு தூரம் வருவான். அப்ப ஹரிகிருஷ்ணன் யாரு அப்படின்னா, அனுமர் அந்தாதி, ஆறுமுகன் அந்தாதி இதெல்லாம் எழுதி முடிச்சிட்டாங்க. அதுக்குள்ள மலரின் சரம் இது, மாலவன் நெய்றது, கனவின் விளைவிது, கவிதையாய் வந்தது அப்படின்னு ஒரு முன்னுரையோட உள்ள பெரிய தொகுப்பு இருக்கும் ஹரிகிருஷ்ணன். நாங்கள் ஒரே ஏஜ் குரூப் தான். அதுக்கு என்ன சந்திக்கும் போதே கௌமார சதகம், அனுமர் அந்தாதி, அனுமுகன் அந்தாதி எல்லாம் எழுதி முடிச்சு அந்த தேர்ந்த நிலையில் இருக்கிற கவிஞர் தினம் நான் என்ன கவிதை சொல்றேன்னு கேட்கறதுக்கு இது நான் உலகத்துல எங்கேயும் 7 அதிசயம்ன்றாங்க, 8வது அதிசயமா சொல்றேன். எனக்கு பொறுமையா, ரொம்ப பொறுமையா செய்யுள் இலக்கணத்தை கற்றுக்கணும். ஆசிரியப்பா, வெண்பா, நிறுத்தம்னா ஒரு மண்ணும் தெரியாது. நான் எழுதுறதுதான் கவிதைன்ற நிலைமையில இருந்தேன். அப்போ இது ஹரிகிருஷ்ணன் எனக்கு பொறுமையா சொல்லி கொடுத்தேன். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அதுக்கப்புறம் எங்க நட்பு வளர்ந்தது. அப்படியே இருந்தோம். நான் ரொம்ப உள்ளம் திறந்து சொல்றேன். அற்புதமான கவிஞர், நிறைய இலக்கிய அறிவு உள்ளவன். எனக்கு இலக்கிய படிப்பு எதுவுமே அற்புதமான நிறைய இலக்கிய அறிவு உள்ளவன். அவனுடைய கவிதைக்கும் அவனுடைய இலக்கிய அறிவுக்கும் அவனுடைய பண்பாடுக்கும் பேதமே கிடையாது. அதுதான் அவனுடைய சிறப்பு. எந்த ஒரே இலக்கியம் வெளியே சத்தியம் வேதாந்தம் பேசி உள்ள குழப்பமா புழுக்கமா இருக்கக்கூடிய அந்த ஜாதி. அப்பேற்பட்ட கவிஞர் முத்தாய்ப்புக்கு வரேன். இதுல என்ன சிறப்புன்னா, என்ன முன்னிறுத்தி பார்க்கறதுல அவ்வளவு சந்தோஷம். அப்பேற்பட்ட ஒரு கவிஞர், இலக்கிய அறிவு உள்ளவன், பண்பாடு பூரா வாழ்க்கை பூரா என்ன முன்னிறுத்தி 4 பேர் என்ன பாராட்டினா அதுல சந்தோஷப்படக்கூடாது. இது எனக்கு had a very big impact on my psyche. பிகாஸ் இப்படி கூட இருப்பாங்களா ஜனங்கன்னு தெரியும். இப்ப இல்லையே, இது அபூர்வம் தான். அந்த வகையில ஹரிகிருஷ்ணன் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறதுல ரொம்ப சந்தோஷம். காற்றடித்த மனப்பரப்பாய் மனம் கிடக்கும் அதிலே காற்பதிந்த சோடு ஒன்று கவிதை சொல்லு ஹரிகிருஷ்ணன். மல்லிகை முல்லை மனம் மிகுந்த பூக்களுடன் புல்லொன்று மெல்ல புகுந்து எங்கள் வள்ளியின் மெல்லிய பாதத்தை மேவியதான் என் பாட்டு புல்கற்ற வாழ்விலை போல்.
நரசிம்மாவதாரத்தை விவரிக்கிறான் கவிதையில். கர்ஜனை கேட்டது, கடல் வற்றி போனது, காற்றுக்கு மூச்சு ஓய்ந்தது. சாம்பிள், புயலுக்கு ஒரு சின்ன சாம்பிள். அது மாதிரி இங்க இருக்கிற வீரராகவன் அதாவது வாழ்க்கையில எத்தனை விதமான கஷ்டங்கள், இன்னல்கள், அவமானங்கள் நீங்க சிந்திக்க முடியுமோ அது அத்தனையும் குடும்பத்தோட இன்னும் கூட அனுபவிச்சுட்டு இருக்கான்னு சொல்லலாம். அது மாதிரி ஆனா முகத்துல தெரியுதா எப்பவும் கிண்டலும் கேலியும் ஹாஸ்யமாயே. சாரி ஃபார் ஸ்டீலிங் யுவர் லைன்ஸ். இந்த கவிதை முழுக்க அவசரமா இருந்தாலும் என்னால இந்த 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 4 வரியை சொல்லாம இருக்க முடியாது. வீரராமன் போது நினைவுகளும் இதான் ஃப்ரேம். ஒரு நாள் தொடங்கி முடியும் வரையில் எத்தனை போராட்டம், ஒரு சான் வயிற்றின் உணவுக்காக எத்தனை ஆர்ப்பாட்டம், ஓடும் வாழ்க்கை பாதையில் எத்தனை மேடுகள் பள்ளங்கள், இதில் உயர்வோம் உயர்வோம் என்றே நம்பும் ஊமை உள்ளங்கள். வாழ்வின் உச்சியை கண்டவர் இனிமே தாழ வரமாட்டார். தாண்டவர் இங்கே மேலும் தாழ தரணியில் இடமில்லை. இடையில் இருப்பவர் எம்ப முயன்று இன்னும் சறுக்குகிறார். இருப்பதே போதும் என எண்ணாமல் ஏனோ மயங்குகிறார். மனமான சொன்ன கவி எல்லாம் மன்றத்தில் புகழ் கொள்வதில்லை. எனதானால் இக்கணமே மாயும், அன்று உனதானால் என்னாலும் வாழும். எனதில்லை உனதென்றே அர்ப்பணித்தேன், இனி உன் செயல், உன் அருள், உன் கடனே. அது வேறுதான். புயல் உண்மை பிசிக்கலா கூட புயல் தாக்கிட்டு, ஆந்திரா புயல் 83ல அதுல பாதி காலம் போச்சு நினைக்கிறேன். அது மாதிரி ஓரமா உட்காந்து ஒரு டீ கடையில உட்காந்து டீ சாப்பிட்டு ஒரு வண்டி இடிச்சு பிராக்சர் ஆகி அது எவ்வளவு நீ விவரிக்கவே முடியாது. பட் என்னமோ இவன் வாழ்க்கை முழுக்க இவன் சொர்க்கபுரியிலையோ ஏதோ அரண்மனையிலையும் வாழ்ந்த மாதிரியே எப்போ ஹாஸ்யமா. இது this had a very big impact on my self. அது இரண்டாவது. நடுவோத்தர் இருக்காரு மணியா, அது பேர் மணி, RS மணி அப்படின்னு. இப்போ கனடால இருக்காரு. இவர் கூட எனக்கு ஒரு நெருங்கின பழக்கம் ஏற்பட்ட போது எனக்கு 16 வயசு. 16 வயசுல நான் சந்திச்சேன். 16 வயசுல நல்ல பழக்கம். எனக்கு 20 வயசா இருக்கும்போது இவர் கனடா போயிட்டார், செட்டில் ஆயிட்டார். இந்த 4 வருஷத்துல இவர் எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாரோ அதுதான் எனக்கு தெரிஞ்ச in poetry. It was he who introduced me to Rabindranath Tagore, Khalil Gibran, higher level of poetry. உள்ளது எனது எல்லா கவிதைகளுக்கும் ஒரே மனநிலை தான் காரணம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பேர் ஒத்துக்க மாட்டாங்க. அதுவா கவிதையை காட்டிலும் அதை அழைத்து செல்கிற இடம் எனக்கு முக்கியம். காரணம் அரசு. நான் இவரை சந்திச்ச போது இவர் எப்படி இருந்தாரு, ஒரு 7 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிப்பார். எதை பார்த்தா let me know what is this அப்படின்னு வாங்கி வந்துட்டார். பெருசா சம்பளம் கிடையாது, பட் போய் வாங்கி ஒரு ரிக்ஷால பெருசா ஒரு வாத்தியத்தோடு வந்தாரு, வாசிச்சு பார்ப்பாரு. ஓகே. ரெண்டாவது அஸ்ட்ராலஜர், பாம்பிஸ்ட், அற்புதமான ஓவியர், சூப்பர் போட்டோகிராஃபர், சிங்கர், ட்ராமாட்டிஸ்ட், ட்ராமா ஆக்டர், டைரக்டர். என்ன கூட நினைக்க சேர்ந்தா பாரு, வீட்லயே டாக்டரும் வச்சிருந்தாரு. ரொம்ப கஷ்டம், பெரிய பட்டியல். ஒரு ஆளே மொத்தத்தையும் அள்ளின்னு போனா ஸ்போர்ட்ஸ்மேன், கிரிக்கெட், டென்னிஸ், பேட்மிண்டன், வாட் எவர் இட் இஸ் எல்லாம். ஐசிஎஃப்ல சீனியர் டிராஃப்ட்ஸ்னா வேலை பார்த்தாரு. இன்னும் பாடுவார், இசையமைச்சு பாடுவார். ஹிந்தி, தமிழ், இங்கிலீஷ். ஐடியல் டிஎஸ்னு ஒரு தொகுப்பு. இட் இன்ஸ்பயர்ட் மீ a great deal. ஹையர் லெவல் ஆஃப் போயட்ரி. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அப்போ எனக்கு 17 வயசு வித்தியாசம். பட் ஐ ஆல்வேஸ் ஃபவுண்ட் ஹிம் யங்கர் தேன் மீ. அதாவது ஒரு ஒரு விஷயத்தை அவர் பார்க்குற விதம் என்னன்னு எனக்கு இப்போ தெளிவாக தெரியும். ஒரு ஓவியராக பார்க்குறார், ஒரு ஒரு கதாசிரியனுடைய வேடிக்கை பாவத்தோட பார்க்கிறார், ஒரு புகைப்பட நிபுணனுடைய கோணத்திலிருந்து பார்க்கிறார். அதனால அவர் ஒரு 2 வரி சொன்னார்னா அதுல எனக்கு ஒரு விஷுவல் கிடைக்கும்.
விஷுவல் இல்லாமல் எதையும் என்னால் புரிஞ்சிக்க முடியாது, ஆப்ஸ்ட்ராக்ட் புரிஞ்சிக்க முடியாது. அது அவர் என்ன சொன்னாலும் அது ஒரு விஷுவலாக, அது ஒரு ஆங்கிள் தெரியும். அழகாக எல்லாமே ஒரு 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 நகாசு பண்ணி ஜம்முன்னு ஆங்குலரிட்டிஸே இருக்காது. ஃபினஸ் இஸ் சினானிமஸ் ஃபினஸ், அது மாதிரி. அப்படியே நான் முக்கியமாக இன்னொன்று எனக்கு கற்றுனா, இன் லைஃப் contentment is in creativity, satisfaction is death. ஆனால் சாதாரண அன்றாட வாழ்க்கை நான் எப்போ நிம்மதியாக திருப்தியாகவும் இருக்கேன். கவிதையோ இல்லை ஆன்மீகமோ பொறுத்த மட்டும் ஒரு நாளே திருப்தி வந்தே இருக்கு. திருப்தியாக இருக்கு, திருப்தி சாகும். இந்த விஷயத்துல திருப்தி சாகும், அந்த விஷயம் புற வாழ்க்கையில் ஆசை சாகும். அதுவும் நான் வச்சிருந்தேன். சரி, இதுல இவருக்கும் என்னன்னா வீரராகவன் அதே மாதிரி ஹரிகிருஷ்ணன் மாதிரியே நான் முன்னுக்கு வரணும், இந்த 4 பேரை பாராட்டுறதுல ஒரு சந்தோஷம். இதெல்லாம் பெரிய விஷயம், ரொம்ப பெரிய விஷயம். இந்த கலியுகத்தை பார்க்கறது ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த 3 நண்பர்களும் இன்னைக்கு ஒரே நாளில் இங்கே வந்து காண்பது எனக்கு வந்து பகவான் கொடுத்த கௌரவமா நினைக்கிறேன். நாலாவதான் இந்த சுப்பு உட்கார்ந்துருக்கேன். 1977 இருந்து எனக்கு பரிச்சு. 77 நான் அவரை சந்திச்ச போது அவர் வந்து ட்ரை ஃபிஷ் பிஸ்னஸ் பண்ணியிருந்தார். பண்ணி அவர் தான் மெட்ராஸ்லயே முதல்ல இந்த டபுள் பேரல் அந்த இதெல்லாம் போடுவாங்க, பேசிக்கெட்லாம் போட்டு அப்படி இருந்தவர். என்னை சந்திச்ச நேரம் அவருடைய படகு வந்து அதே ஆந்திரா போய் என்ன செஞ்சு போய் பராசக்தி தவிர வேற வழியே வந்துட்டாரு. அவர்தான் அபிராமி தாசன். அபிராமி வந்து அதை அவன் சொல்லணும், நீ வந்து அபிராமி பற்றோம் சந்தேகம் பண்ணணும். அது மாதிரி அப்ப என்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லா இன்ப துன்பங்களையும் 77 இருந்து இந்த நாள் வரைக்கும் he has been with me throughout like a protective angel. அது மாதிரி ஒரு காவல் தெய்வமா என்ன சுத்தியும் படிப்பறிவு உள்ள ஜேர்னலிஸ்ட். படிக்காம ஒரு விஷயத்துல ஆழமா தெரிஞ்சுக்காம அதை பத்தி எழுத மாட்டான். இங்கிலீஷ் ஆட்டும் தமிழ் ஆட்டும் இஸ் ஈக்குவலி ஃபெசைல். It's a freelance journalist. He worked for Indian Express for some time. It was not his cup of tea, or he was not their cup of tea. So freelancer for Encyclopedia Britannica, Tamil translate. He is a mobile source of reference for so many things. அதெல்லாம் விட எனக்கு அவனுக்கு எந்த விதமான ஒத்துமையும் கிடையாது. சுட்டு போட்டாங்க எந்த விதத்தையும் எந்த விதமான ஒற்றுமையும் கிடையாது. நான் வந்து ஒரு நாளைக்கு 3 வேளை குளிக்கலாமா, அவன் வந்து அதே இதுக்கு தினம் குடிச்சு இந்த தேஜஸ்லாம் போயிட்டு யோசிப்பான். அதுலேருந்து ஆரம்பிச்சு இன்னும் என்னது இல்லை, எந்த விஷயம் எங்களை ஒன்னா சேர்த்தது அப்படின்னா அவன் பராசக்தியோட செல்லம். அவன் வந்து வாழ்க்கையில் சந்திக்காத அவலங்கள் கிடையாது. அதாவது சுப்புட்டேருந்து நான் என்ன தெரிஞ்சுட்டேன்னா, வாழ்க்கையினுடைய துன்பங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றது நமக்கு beneath our dignity தான். இவ்வளவு கஷ்டப்படுறோம், பராசக்தி வந்து நம்ம கஷ்டப்படணும்னு வச்சிருக்கேன், அதனால கஷ்டப்படுறோம், அவ்வளவுதான். ரொம்ப சாதாரண விஷயங்களை வந்து கஷ்டமா நினைக்கக்கூடிய உலகத்துல பல கஷ்டங்கள் நான் பட்டியல் போட்டு காட்ட விரும்புல, பல கஷ்டம் ரொம்ப இன்னும் அனுபவிச்ச சுப்பு அவனும் நானும் கடற்கரையில உட்காந்து காரியை பத்தி பாடி பரவசம் அடைஞ்சிருக்கோம். அது நான் அப்படியே தொடரும். ஸோ பராசக்தியினுடைய செல்ல குழந்தைன்றது சுப்புடைய கிரேட் தான். ஏன்னா எப்படி யார் செல்ல குழந்தையா இருக்க முடியும்? எது நடந்தாலும் எது நடக்காவிட்டாலும் அது அவளுடைய அருள் ஏற்றுக்கிறான் பாருங்க, அவன் தான் செல்ல பிள்ளையா இருக்கு. எனக்கு செல்வமும் ப்ரொமோஷனும் கொடுத்து நான் செல்ல பிள்ளையா வராது, அவளா கொடுப்பா. கணத்தில் வருவாள், கடத்தில் மறைவாள். ஸோ இந்த சுப்பும் சேர்ந்து அடுத்தது மாலா, என்னுடைய அக்கா. 5 பேரும் பஞ்சபூதங்களும் இங்க பிரசித்தமாக இருக்கக்கூடிய இந்த வேலையில நான் கிராட்டிடியூட் டுவர்ட்ஸ் தம். என்னால அவங்களுக்கு வந்து எந்த உபயோகமும் கிடையாது. இந்த 50 வருஷத்துல வந்து மற்றவங்க எனக்கு செஞ்ச நன்மைகள் உண்டே தவிர என்னால யாருக்கு எந்த நன்மைகள் உண்டு கிடையாது. அது மாதிரி ஒப்பற்ற மனிதர்களை வந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்துறது நான் பெருமைப்படுறேன்.
இது ஒரு பாக்கியமா நினைக்கிறேன். அவ்வளோதான். இதோட சிம்பிளா சின்சியரா சொல்ல முடியாது. இதே வந்து பெரிய இலக்கியமா அதுக்கு மொழியில விவரிக்கலாம். இதுக்கு அவசியம் உண்மை. எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தாரு, இங்கிலீஷ் எப்படி எழுதணும்னு சொல்லி கொடுத்தாரு. ஒரு 17 வயசுல நான் எதை சப்ஜெக்ட் புஷ்வந்த் சிங் ஒரு லெட்டர் எழுதிட்டேன். இன்னைக்கு டாக் ஆஃப் தி டவுன் அவனு ஒரு பதில் எழுதிட்டான். அது எல்லாரும் என் லெட்டர் எடுத்துன்னு மாமா மாமா பாதுகாப்பு பையன் வேணுமா எழுதிட்டான் அப்படின்னு அது சொல்ல வராட்டி படிச்சு திரும்பி கொடுத்துட்டேன். முடிஞ்சு சொல்லி நல்லா இருக்கு இங்கிலீஷ் எழுதிருந்தா சொன்னாரு இங்கிலீஷ்ல எழுதிருந்தா நல்லா இருக்கும். உடனே எங்க அம்மா உடனே வாங்க வாங்க நாங்க நல்லா இருக்கணும்னு அம்மா ஆரம்பிச்சிட்டாங்க. உங்க பிள்ளை இது பண்ணா நீங்க வந்து என்கரேஜ் பண்ண மாட்டீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, என்னால போய் சொல்ல முடியாது. இங்கிலீஷ்ல என்ன கூப்பிட்டு சொன்னார், திஸ் இஸ் கால்ட் ஆர்டன்ட் வர்பியேஜ், திஸ் இஸ் நாட் இங்கிலீஷ். நீ மத்தியானம் புதுசா ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சேன்னா அதை சாயங்காலமே பயன்படுத்தணும்னு எந்த சட்டம் உள்ள போட்டோம் புரியட்டும் அப்புறமா அதை செஞ்சுக்கலாம். அப்போ அவர் எனக்கு சொன்னது என்னன்னா, சரி நீ வந்து யூ வாண்ட் டு டிஸ்கிரைப் திஸ் வால் அப்படின்னா சாதாரணமா அதை லுக்ரேட்டிவ் வால் சொன்னா போதும். அதான் இப்போ என்னுடைய நண்பர்களை அறிமுகப்படுத்தும் போது நான் ரொம்ப இயல்பாவே வந்து அடுக்கு மொழிகளையோ ரொம்ப அலங்காரமான வசனங்களையோ தவிர்க்கிறதுக்கு காரணம் உள்ளபடி இவங்க வந்து என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய இதயத்துல இன்டெகிரல் பார்ட் ஆஃப் மை வெரி பீயிங். இவங்களை பத்தி நான் தனியா பிரிச்சு சொல்லணும்னா என்ன பொருள் மாதிரி நான் டமாசையோ டமாசோ இருக்குன்னா அந்த அளவுக்கு இவங்களுடைய இம்பாக்ட் என் மேல இருக்கு. எல்லாரும் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒன்றும் பெருசா நமக்கு ப்ரோக்ராம் சட்டத்திட்டம் எதுவும் கிடையாது. ஜாலியா பாடணும், கவிதை சொல்லுவோம், நீங்க கேட்பீங்க, கை தட்டுவீங்க, ஏதாவது கருத்து சொல்வீங்க. அது லட்சுமி நாராயண் சார் உட்காந்துருக்கு கம்பெனிலேயே வந்து தெரிச்சு அவர் நம்பி ஆதரவு வந்துருக்கு. பேரை எவ்வளோ இன்ஸ்பைரிங்கா இருக்கு. சீஃப் ஷெஃப் இன் ஹோட்டல் கிராண்ட் நம்பி ஆதரவு. இவர் வீரராகவன், RS மணி, ஹரிகிருஷ்ணா 36 வருஷம் நம்பர். ராமச்சந்திரன். அப்ப கடைசியில் வேற எது கடைசியில் வேற எதுவும் கிடையாது. சாப்பாடு சாருடைய ஒரு இனிய கீதத்தோட ஒன்னா நாங்க சில வருஷங்கள் அவன் சொன்ன மாதிரி இருந்ததுனால பரவாயில்லையா? ஓகே, எனக்கு தேவைதான். எனக்கு முதல்ல உள்ள நான் சொன்னேன், திடீர்னு என்னோட மனைவி யாரோ மாமியாரை கூப்பிடுறாங்க, கோவில்லாம் பார்க்கணும் அப்படின்னு கிளம்பினோம். இதுதான் எனக்கு சரியான சாக்காப்பட்டது. இந்த வருஷம் நாங்கள் வரதாவே இல்லை. முதல்ல அடுத்த வருஷம் வரலாம், கொஞ்சம் நல்லா உடம்பு தேர்த்தின்னு அப்படின்னு நினச்சிருக்கேன். பட் தேர்மா தெரியாதான்னு தெரியாதுக்கு சரி வந்துட்டேன். வரும்போது இவங்களுக்குலாம் எழுதி சரி நம்ம ரமணனை போய் பார்க்கலாம், எல்லாரும் ஒன்றா போய் வைசாக்கு போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு அவனோட தொடர்பு மட்டும் அவனும் வாங்குவோம் அப்படின்னு சொன்னால் திடீர்னு எல்லாம் தேர்ந்தது. எல்லாம் பண்ணி வரும்போது மறுபடியும் போன வாரம் ஒரு வாரம் மறுபடியும் படுக்க எழுந்துக்க முடியாமல் முந்தான வரைக்கும் பெண்டுட்டாங்க. முதல்ல ஏதோ ஃப்ளூ மாதிரி வந்தது, ஹை டெம்பரேச்சர். அதுக்கப்புறம் லிவர் ப்ராப்ளம் தான். அது என்னமோ இந்த 2-3 நாளாக கொஞ்சம் அது குறைஞ்சிருக்கு. அதனால் நான் இந்த ட்ரெயினில் வர வேண்டியது நான் ஏர் டிக்கெட் வாங்கிட்டு வந்தேன். இவ்வளோ நான் ட்ரெயினில் வந்தேன். ஸோ வந்துட்டோம், பார்த்தாச்சு. இனிமேல் என்னன்னா நான் இங்கே வரும்போது பாட்டு பாடுறதாவோ கவிதை படிக்கிறதாவோ அந்த எண்ணத்தில் வரவே இல்லை. ஆனால் இவன் பாடுறத அல்லது இவன் பேசுறத ஏதாவது ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன ஒரு டேப் ரெக்கார்டு பண்ணிருக்கேன். இதை ரெக்கார்ட் பண்ணி போய் ஏதாவது சீடியில் போட்டு இப்போ எனக்கு ஒரு பைத்தியம் என்னன்னாக்க கம்ப்யூட்டரில் உட்கார வருது. அதில் ஏதாவது ஒரு 4-5 மாதமாக பழைய பைத்தியம் வந்துருக்கு. நான் 22 வருஷத்துக்கு முன்னாடி பாட்டு பாடுறது நிறுத்திட்டேன். திடீர்னு ஆரம்பிச்சு இந்த மார்ச்லேருந்து தான்
மார்ச் மாதத்துலேருந்து என்னோட அந்த கவிஞர்கள் குழு சேர்ந்து இன்டர்நெட்டில் போக ஆரம்பித்தேன். மறுபடியும் எனக்கு கொஞ்சம் ஏதாவது கவிதை எழுதலாமா, பாட்டு மெட்டு அமைக்கலாமா, பாடலாமாங்கிற அல்பாசை போனான்னு அதில் ஆரம்பித்து 7-8 பாட்டுக்கு தான் கட்டினேன். கட்டி அதை ஒரு சீடியில் போட்டு கொண்டுருக்கேன். இப்போ இவன்கிட்ட ஏதாவது ரெக்கார்ட் பண்ணி எடுத்துகிட்டு போய் சீடியில் போட்டு கொஞ்சம் பேக்ரவுண்ட் மியூசிக் பண்ணி என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லுவேன், பெரிய கவிஞன் ஒருத்தர் இருக்கான் ரமணன், இதெல்லாம் கேட்கணும் அவங்க அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக. சமயம் சொல்கிற போது இவங்களை பற்றிலாம் நம்ம சொல்லிட்டு இருந்தான். பட் எப்போதும் நம்மளே புரிஞ்சுக்கிறது கஷ்டம். மற்றவளை தான் பார்க்குற மொழிய நம்ம முகத்தை நம்ம பார்த்துக்கிறது இல்லையா? அது மாதிரி இவன் எவ்வளோ பெரியவங்கிறது இவனுக்கு தெரியாது. வயசு நான் 16 வயசாக இருந்தாங்க, 18 வயசாக இருந்தாங்க. 5 வயசுக்கே ஞானதேவர் எவ்வளோ பெரிய ஆளுங்க, ரமணர் 16 வயசுக்கே போயிடுச்சு. அதனால் இந்த வயசுங்கிறது இமேஜ் தான். ஸோ இவனை பார்த்தோன்னே எனக்கு தெரியும் இப்படிப்பட்ட கவிஞன் இப்போவும் என் மனசில் எனக்கு தெரிஞ்ச ஒரு கிரேட்டஸ்ட் போய்ட் யாருன்னு சொன்னால் நான் ரமணனா சொல்லுவேன். இவனுக்கு எங்கள் தொடர்பில் எவ்வளோ இருக்கோ அதை கூட பல மடங்கு எங்களுக்கு உண்டு. அவன் எப்படி இவருக்கு நண்பனாக கிடைச்சாங்கிறது புது திரும்ப பாக்கியம். அதனால் அவனை பார்க்க வந்திருக்கோம், அவனோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம். நீங்கள்லாம் இப்போ வருதுங்கிறது இட்ஸ் சர்ப்ரைஸ் ஃபார் மீ. ஆனால் ஒரு விதத்தை எனக்கு ஹாப்பி. இன்னும் 4 பேர் சொல்ல முடிகிறது ரமணனை பற்றிங்கிறதுக்காக. எனக்கு பாடி 3 வருஷம் எடுத்து அதுக்கு பாடத்தை விட்டுவிட்டேன். அதனால் எனக்கு உடல் மனசு மாதிரி இல்லை. எனக்கு இப்போ வயசு 66. அதனால் அதுக்கான டிஸ்கவுண்ட் நான் கொஞ்சம் கொடுக்கணும் நினைக்கிறேன். அப்புறம் பாடுறதுனாக்க வேற எனக்கு பாடத்தை போனது ரமணனோட சில பாட்டுகள்லாம் அவங்கள்ட்ட காப்பி இருக்கா இல்லையா தெரியாதுன்னு நான் ஜீராக்ஸ் எடுத்துவாங்க. இது எனக்கு சௌகரியமாக இருக்குது. அதை 1-2 பாட்டு பாட்டேன். அதுக்கப்புறம் இவங்க படிக்கிறதையோ கவிதை படிக்கிறதையோ அவங்க பாடத்தையோ கேட்கறதுக்கு ஆசைப்பட்டேன். இதில் இந்த பாட்டு எப்படி கட்டணும்னாக்க 68 நினைக்கிறேன் உத்தரவு உருவாக நல்ல 71 கட்டினான். அப்போ எங்களை ஒரு பஜனை பண்ணணும். இப்போ நாங்கள் இங்கே உட்காந்துருக்கோம், நீங்கள் பாட்டு எழுத தெரியும், எனக்கு அப்போ தான் இசை பண்ண தெரியும்னு ஒரு கற்பனை இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணேன், நம்மளே சேர்ந்து பண்ணலாம் அப்படின்ட்டு நான் கடைசியில் எங்கள் வீட்டில் ஒரு அறை இருக்கும். அங்கே தான் அவங்க வரலாம் வீட்டு சாயந்தரம் வருவாங்க, கும்பானம் போட்டுருக்கோம். அப்போ நான் என்ன பண்ணேன், சரி எப்படி பஜனைன்னா எங்கே ஆரம்பிச்சு எங்கே போகலாம் அப்படின்ட்டு இவன் அப்பாட்ட கேட்டோம். நீங்கள் குரு இதில் ஆரம்பிச்சு நீங்கள் அம்மாவோட எல்லாம் எழுதி வச்சுட்டு ஒவ்வொரு தெய்வத்துக்கு மேலே ஒவ்வொரு பாட்டு, ஒரு தூண் ஏதாவது சொல்லுவோம், ஏதாவது சொல்லுவோம், பாட்டு சொல்லுவோம். அது மாதிரி எழுதி கலெக்ட் பண்ணோம். ஒரு குருவாயூரப்பன்றதுனால கிருஷ்ணன் மேலே ஏதாவது பாடலாம். 5-6 பாட்டு கண்ணன் மேலே. இப்போ நான் ஒரு அக்காடியம் தூக்கிட்டு வந்தேன். எனக்கு அக்காடியெல்லாம் வாசிக்க தெரியாது, கையில் வச்சுட்டு இருப்பேன். அது பாடலாம் இங்கே இருக்கும், 120 இருக்கும். அதில் எங்கேயாவது 4 வருஷம் அதை பேசா வச்சு இதை வச்சு ஏதாவது 2-3 ப்ளே பண்ணுவேன். அது மைண்டில் ஒரு டியூன் கொடுக்கும், அவ்வளோதான். அப்புறம் எடுத்து வச்சுப்பேன். நான் அந்த டியூனை சொல்லுவேன். உட்காந்து வச்சுட்டு இவன் கிருஷ்ணன் மேலே கட்டணம் தெரியும் அவ்வளோதான். நான் ஏதோ ஒரு டியூனை எடுத்து சொல்லி முடிக்க வேண்டியது தான். அந்த ஒரு வரி எழுதுவோம், அடுத்த வரி நான் பாடுவேன், அவன் எழுதுவேன். இந்த மாதிரியே இது வரைக்கும் நான் மற்ற அங்கே கூட கவிஞர்கள்லாம் பார்த்துருக்கேன். இதுக்கு எழுதிருக்கேன், அது எழுதிருக்கேன் சொல்கிறேன். ஸ்ட்ரகிள் பண்ணுறதை பார்த்தா இது நேச்சுரலாக வந்தது. நேச்சுரலாக வந்தது மட்டும் இல்லை, அந்த எண்ணெய் எவ்வளோ கோர்வையாக வந்திருக்கு, அது என்ன புதுமை இருக்குது, அதை பார்த்தேன்னாக்க மகாதிசயமாக இருக்குது. அந்த சொற்களுக்காகவே இந்த பாட்டை நான் ரசிக்கிறோம், புதுமைக்காக இல்லை. நான் அதுக்காகவே நம்ம பாட போகிறேன். எப்படி அவன் ஒரு எண்ணத்திற்கு அதை எந்த கொண்டு போய் எப்படி முடிக்கிறான்னு பாடுவோம். ஒரு 2 பாட்டுகள் சீஷா கண்ணன் என்பவன்
கள்ளனடி கண்ணன் என்பவன் கண்களில் என் மனம் ஆடுமடி கண்ணன் என்பவன் கள்ளனடி அவன் கண்களில் என் மனம் ஆடுமடி கொண்டு சென்றான் எந்த உயிரையடி கொண்டு சென்றான் எந்த உயிரையடி அந்த கதைதான் எந்த பாடலடி அந்த கதைதான் எந்த பாடலடி கண்ணன் என்பவன் கள்ளனடி கண்ணன் கள்ளன் கண்ணன் வெண்ணையை திருடியதே என்றார் வெண்ணையை திருடியதே என்றால் அதை செய்தது நான் அல்ல பூனை என்பான் வெண்ணையை திருடியதே என்றால் அதை செய்தது நான் அல்ல பூனை என்பான் வெண்ணையை பூனையும் திருடிடுமோ வெண்ணையை பூனையும் திருடிடுமோ என்றால் வெள்ளமும் தின்றிடும் என்றிடுவான் கண்ணன் என்பவன் கள்ளனடி நதியில் குளித்திட நடந்து சென்றான் நதியில் குளித்திட நடந்து சென்றால் அவன் நாவல் பழத்தை வீசிடுவான் சரியறியாமல் நடந்து சென்றால் அவன் சேரினை மேலே எரிந்திடுவான் குளித்திட போனால் தொல்லையடி குளித்திட போனால் தொல்லையடி கட்டும் துணியே பறந்து போகுமடி குளித்திட போனால் தொல்லையடி கட்டும் துணியே பறந்து போகுமடி கழித்தது போதும் கொடுவென்றார் கண்ணா கழித்தது போதும் கொடுவென்றால் அவன் பொறுப்பாய் வீட்டு சாவி என்பான் அவன் பொறுப்பாய் வீட்டு சாவி என்பான் கண்ணன் என்பவன் கள்ளனடி அவன் கண்களில் என் மனம் ஆடுமடி கொண்டு சென்றான் என்ற உயிரையடி கொண்டு சென்றான் என்ற உயிரையடி அந்த கரைதான் என்ற பாடலடி அந்த கதைதான் என்ற பாடலடி கண்ணன் என்பவன் கள்ளனடி கண்ணன் கள்ளன் கண்ணன் வேற யாரும் எழுதாத ஒரு கற்பனை அந்த வரத்தால இந்த மாதிரி ஒரு வரக்கவி அருள் கவி அவங்ககிட்ட யார் தோழனை எதிர்பார்க்காம யார் இருப்பாங்க அதனால அவன் தோழனா கிடைச்சது என்னுடைய பாட்டு வருஷம் கழிச்சு
பாருங்க கண்ணனிக்கல 5 நிமிஷம் கேப் கொடுத்துருப்பாங்க. பாட்டை பாடலான்னு நினைச்சேன். அப்புறம் என் அப்பா அம்மா எனக்கு திரும்ப கேட்க வந்தது. சொல்லணும்னா பாவம் பிரமாதமா இல்லை, பாட்டு மட்டும் வந்ததுன்னு நல்லா இருக்கு. அங்கேயே ஸ்பீக்கர் பண்ணி சைடு மாட்டேன். அதனால சேஃபா முதல்ல சாரை பாட சொல்லிட்டு அப்புறம் ரொம்ப ரசிச்ச பாட்டு ரொம்ப நாள் கழிச்சு முயற்சியை எடுத்தேன். இறக்கும் போது நான் அழுதி உலகம் சிரித்தது, இறக்கும் போது நான் சிரித்தேன் ஊரே அழுதது. இறக்கும் போது நான் அழுதேன் உலகம் சிரித்தது, இறக்கும் போது நான் சிரித்தேன் ஊரே அழுதது. அது தலைக்கு வந்த தவிப்பு, இது சிறகு முளைத்த சிரிப்பு. அது தலைக்கு வந்த தவிப்பு, இது சிறகு முளைத்த சிரிப்பு. இது திரும்பி விழுந்த கணக்கு, ஒரு தீர்ப்பில்லாத வழக்கு. இறக்கும் போது நான் அழுதி உலகம் சிரித்தது, இறக்கும் போது நான் சிரித்தேன் ஊரே அழுதது. ஆண்டிக்கும் அரசனுக்கும் மண்ணில் ஒரே உலகம், மனிதன் மனதுக்குள்ளோ தனித்தனி தனி உலகம். ஆண்டிக்கும் அரசனுக்கும் மண்ணில் ஒரே உலகம், மனிதன் மனதுக்குள்ளோ தனித்தனி தனி உலகம். உள்ளிருக்கும் உலகத்திலே ஓயாத கலகம், உள்ளிருக்கும் உலகத்திலே ஓயாத கலகம். நெருப்பு நதி பனிப்பாலம் இல்லாதடி கரகம், நெருப்பு நதி பனிப்பாலம் இல்லாதடி கரகம். இதில் என்னடி உறவு பிரிவு, இதில் எத்தனை எத்தனை கதவு. இதில் என்னடி உறவு பிரிவு, இதில் எத்தனை எத்தனை கதவு. அட எதுக்கு விருப்பு வெறுப்பு, இங்கு எல்லாம் விதியின் பொறுப்பு. இறக்கும் போது நான் அழுதேன் உலகம் சிரித்தது, இறக்கும் போது நான் சிரித்தேன் ஊரே எழுதது. இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் மனம் தானே காரணம், இடையில் கண் சிமிட்டும் அமைதி என்னும் தோரணம். இன்பம் கைதி தன்னை மறவாதவன் ஞானி, பிறக்கும் போது நான் அழுதேன் உலகம் சிரித்தது, இறக்கும் போது நான் சிரித்தேன் ஊரே அழுதது. உயிருக்கு உறவும் இல்லை, உடலுக்கு பகையும் இல்லை, உள்ளம் இதை அறிந்தால் ஒருவனுக்கும் தொல்லை இல்லை. உயிருக்கு உறவும் இல்லை, உடலுக்கு பகையும் இல்லை, உள்ளம் இதை அறிந்தால் ஒருவனுக்கும் தொல்லை இல்லை. உனக்கும் எனக்கும் இங்கே காதல் அன்றி பேதம் இல்லை, உனக்கும் எனக்கும் இங்கே காதல் அன்றி பேதம் இல்லை. உணர்ந்தேன் எனக்கு இனி மேல் மரணம் இல்லை, ஜனனம் இல்லை. உணர்ந்தேன் எனக்கு இனி மேல் மரணம் இல்லை, ஜனனம் இல்லை. கனவை போல நினைவு, அந்த நினைவடவே கனவு. கனவை போல நினைவு, அந்த நினைவடவே கனவு. அட திறந்திருக்குது கதவு, உள்ளே திரும்பி விட்டால் தெளிவு. இறக்கும் போது நான் அழுதேன் உலகம் சிரித்தது, இறக்கும் போது நான் சிரித்தேன். இல்ல அங்கே ஸ்பீக்கர் பக்கத்துல பார்த்துக்கலாம். டேப்பு ஆனோட சைடுமா இன்னும் டைம் இருக்குமா? மனதார சொன்ன கவி எல்லாம் மன்றத்தில் புகழ் கொள்வது இல்லை. எனதால் இக்கணமே வாழும், அன்றி உனதானால் என்னாலும் வாழும். எனதில்லை உனதென்றே அர்ப்பணித்தேன், இனி உன் அருள், உன் செயல், உன் கடமை. ரொம்ப
ரொம்ப விரும்பி கேட்ட அந்த ஒரு பழைய பாடம், பழைய கவிதை. ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்றேன். ஹரிகிருஷ்ணன், மணிசார், ரமணன் இருக்கிற அவையில நான் கவிஞன் என்று சொல்றதுக்கு அருகதையற்றேன். நான் போற ட்ரெயின்ல சிவாஜி கணேசன் வந்தாரு, வாஜ்பாய் வந்தாரு அப்படின்னு சொல்லிக்கலாம் ஒழிய வேற எந்த தகுதியும் இல்லை. மற்றும் ஒரே காலத்தில் வேற இந்த ஒரு பழைய கவிதை வாய்ப்பு எடுத்தால் பல கவிதைகள். ஒரு நாள் விழிந்து முடியும் வரையில் எத்தனை போராட்டம், ஒரு ஜான் வயிற்றின் உணவுக்காக எத்தனை ஆர்ப்பாட்டம், ஓடும் வாழ்க்கை வண்டிப்பாதையில் எங்கும் பள்ளங்கள், இதில் உயர்வோம் உயர்வோம் என்றே நம்பும் ஊமை உள்ளங்கள். இவர் வாழ்வில் விடிவேறு, இத்தாழின் முடிவேறு, இது எனக்கே தெரியவில்லை, ஏன் நமக்கே புரியவில்லை. வேதாந்திகளின் விஞ்ஞானிகளின் கவலை இது இல்லை, வேதாந்திகளின் விஞ்ஞானிகளின் கவலை இது இல்லை. வேகும் நெஞ்ச குமுறல் அவர்கள் காதில் விழவில்லை. வீழ்ந்தவன் வாழ்வதில் வாழ்ந்தவன் வீழ்வதில் விந்தைகள் என்றும் இல்லை, வீழ்ந்தவன் வாழ்வதில் வாழ்ந்தவன் வீழ்வதில் விந்தைகள் என்றும் இல்லை. இங்கே வீழ்ந்தவன் வீழ்ந்த நிலையில் இருக்கிறான், வேதனை தீர்வதில்லை. இங்கே வீழ்ந்தவன் வீழ்ந்த நிலையில் இருக்கிறான், வேதனை தீர்வதில்லை. இது மாறுவது எப்போது, துயர் தீர்வது எப்போது, அது எனக்கே தெரியவில்லை, ஏன் நமக்கே புரியவில்லை. உழைக்க தெரிந்த மனிதனை இந்த உலகம் மதிப்பதில்லை, உழைக்க தெரிந்த மனிதனை இந்த உலகம் மதிப்பதில்லை. பிழைக்க தெரிந்த மனிதன் இந்த உலகை மதிப்பதில்லை, பிழைக்க தெரிந்த மனிதன் இந்த உலகை மதிப்பதில்லை. மனிதனை மனிதன் மதிக்கா வாழ்வில் மாட்சிமை இருப்பதில்லை, மனிதனை மனிதன் மதிக்கா வாழ்வில் மாட்சிமை இருப்பதில்லை. மாட்சிமையில்லா மானிடர் வாழ்வில் மானுடம் பிறப்பதில்லை, மாட்சிமையில்லா மானிடர் வாழ்வில் மானுடம் பிறப்பதில்லை. பின் வாழ்வதுதான் ஏனோ, இவர் வாழ்ந்ததும் தான் வீணோ, அது எனக்கே தெரியவில்லை, ஏன் நமக்கே புரியவில்லை. மேலை பேச்சு அரசியலாளர்கள் மனதால் நினைப்பதில்லை, மேலை பேச்சு அரசியலாளர்கள் மனதால் நினைப்பதில்லை. மக்கள் துயரை மந்திரம் ஓதி மாற்றிட முடிவதில்லை, மக்கள் துயரை மந்திரம் ஓதி மாற்றிட முடிவதில்லை. கோடியர் வணிகர் கொஞ்சம் கூட கவலைப்படுவதில்லை, கோடியர் வணிகர் கொஞ்சம் கூட கவலைப்படுவதில்லை. ஆனால் கூட இருப்பவன் கூட இதனை பெரிதாக எண்ணவில்லை, ஆனால் கூட இருப்பவன் கூட இதனை பெரிதாக எண்ணவில்லை. இதை எண்ணி குதித்தவர் யார், மண்ணில் எதிர்த்தவர் யார், அது எனக்கே தெரியவில்லை, ஏன் நமக்கே தெரியவில்லை. வாழ்வின் உச்சியை கண்டவர் இனிமேல் தாழ வரமாட்டார், வாழ்வின் உச்சியை கண்டவர் இனிமேல் தாழ வரமாட்டார். தாழ்மே போனவர் இனியும் தாழ தரணியில் இடமில்லை. இடையில் இருப்பவர் எம்ப முயன்று இன்னும் சறுக்குகிறார், இடையில் இருப்பவர் எம்ப முயன்று இன்னும் சறுக்குகிறார். இருப்பது போதும் என எண்ணாமல் என்றும் வழுகின்றார், இருப்பது போதும் என்றாமல் என்றும் வழுகின்றார். இவர் என்று சிரித்திடுவார், துயர் வென்று மகிழ்ந்திடுவார், அது எனக்கே தெரியவில்லை, ஏன் நமக்கே புரியவில்லை. தனக்கென வாழினும் தவறுகள் இல்லை, பிறனை அழித்தலையே, பிறர்க்கென வாழினும் பெருமைகள் இல்லை, தன்னிலை உணரலையே. நம்மை நாமே உணர்ந்திட வேண்டும், நாமே நமக்கெல்லாம், நம்மை நாமே உயர்த்திட என்றும் அதுவே நல்ல வழி. இனி வாழ்வில் துயர் ஏது, அது வரினும் பயம் ஏது, இது எனக்கே விளங்கவில்லை, அது நமக்கே விளங்கவில்லை. சின்ன தமிழில் சிறையடைக்க எண்ணி வைக்க என்னுள் கவித்தீரும் ஏற்று நின்னருள் என்னுள் நெருப்பாய் எரிவதென்றோ, நின்னருள் என்னுள் நிறைப்பதென்றோ, அன்றைக்கே அற்புத பாடல் அளிப்பேன், அதுவரையில் சொற்கள் கொண்டாடிடுவேன் சூது, அதுவரையில் சொற்கள் கொண்டாடிடுவேன் சூது. அது ரொம்ப ஏராளமான எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. உங்களுக்கு
பார்த்திராத ஒரு ரமணை நான் பார்த்துருக்கேன், கூட வளர்ந்தவர். அது இந்த இப்போ நீங்கள் கேட்ட பாடி கேட்ட பாட்டு கேட்டீங்க, ஏழும்போது இந்த பசங்களை வச்சு சொன்னோம். நான் பக்கத்துலேயே இருப்பேன், அவங்க பாட்டு போடுவாங்க, தூண் போடுவார், அவங்க எழுதுவாங்க. பக்கத்துல மௌன் சாக்கியாக நான் பார்த்துருப்பேன் எல்லாத்தையும். அது ஒரு இது நான் கூடவே அந்த கிரியேட்டிவ் மூமெண்ட்ஸ் கூட நான் பார்த்துருக்கேன். அதாவது இதில் வந்து குவாலிட்டி அப்படின்னு சமாச்சாரம் என்ன அப்படின்னா, தமிழ் கவிதை பூராவுமே, தமிழ் கவிதையினுடைய யாப்பிலக்கணம் பூராவுமே இசையின் அடிப்படையில் தான் நான் ஆசிரியப்பான்னு எடுத்தால் அதுக்கு வந்து தூங்கலோசைன்னு சொல்கிறாங்க, வெண்பான்னு சொன்னால் செப்பலோசைன்னு சொல்கிறாங்க. ஒன்னொன்றுக்கும் ஒரு விதமான ஓசை, ரொம்ப இறுக்கமான கட்டமைப்புகள்லாம் உண்டு. வண்ண விருத்தங்கள் அப்படிங்கிறதுலாம், வண்ண விருத்தங்கள் அப்படின்னு சொன்னால் நம்ம திருப்புகள் மாதிரி முட்டை தருவ திட்டுன எத்திக்கல் எத்தி தவணம் முத்துக்குள் திருப்புகள் இந்த மாதிரி போல இந்த மாதிரியான இந்த ரொம்ப அப்படிலாம் சந்த வந்த உண்டு விஞ்சி செஞ்சு எழுப்ப வந்த நந்து சங்க மங்கலம் பொருந்து தமிழ் பாடி மூச்சு விடுறதுக்கே நினைவு. அப்படிப்பட்ட ரொம்ப இறுக்கமான கட்டுகள்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து கட்டளை வகைன்னு சொல்லுவோம். அதாவது நீங்கள் எழுத்து எண்ணி பார்த்தீங்கன்னா ஒரே அளவாக இருக்கும். இதுக்கே நம்ம கட்டளை கழிப்புரை, இதெல்லாம் கட்டளை கழிப்பான்னு. இதில் வந்து எழுத்து எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா திருப்புகளில் நீங்கள் எந்த பாட்டை வேணா எடுத்து பார்த்தீங்கன்னா இதற்கே நம்ம பிள்ளையார் பாட்டு இருக்கேன், அதுக்கு ரெட்ட பிள்ளையார் ஏன்னா பிள்ளையார் என்கிற இது வந்து 100 என்கிற எண்ணுக்கு வந்து பிள்ளையார் அப்படிங்கிற வழக்கம் ஒரு சில கோயில்களில். அந்த பாட்டு முழுக்க எண்ணி பார்த்தீங்கன்னா 200 எழுத்து, ஒற்றை எழுத்து தான் விட்டுடணும். இக்கு 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 எல்லாத்தையும் விட்டுட்டே இருக்கும். என்னன்னாக்கா ஒவ்வொரு லைன்லையும் 25 எழுத்து இருக்கும். அந்த மாதிரி எழுத்து 200 எழுத்து ரெட்ட பிள்ளையார்னு இருக்கு. இவ்வளவும் சொன்னேன் அப்படின்னு சொன்னா, தமிழ்ல இருக்கக்கூடிய அத்தனை யாப்பு இலக்கணத்துல இயங்கக்கூடிய அத்தனை கவிதை கட்டுகள் இசையை அளவிடவும் தாளத்தை அடிப்படையாக கொண்டு அது எல்லாரும் ராக மாளிகை பண்ணிட்டாங்க, அருணிகர்னாக்க தாள மாளிகை பண்ணாங்க. வந்து அவருக்கு ஒரு லைன்ல பாத்தீங்கன்னா 3 லைன் 3 சந்தம் 4 சந்தம் மாறும். அந்த மாதிரி எல்லாம் பண்ணினா இதெல்லாம் இவ்வளவுலையும் ஒரு சின்ன வித்தியாசம். ரைட்டிங் மியூசிக் இஸ் நாட் கிளாசிஃபிகேஷன். கிளாசிஃபிகேஷன் இஸ் நாட் ரைட்டிங் மியூசிக். இது வேற, லிரிக்ஸ் வேற, பஸ் வேற. இந்த அடிப்படை உண்மையை புரிந்து கொள்ளாதவர்கள் தான் இன்னைக்கு பாட்டு இருக்கு. வந்து கண்ணதாசனுக்கும் இப்போது உள்ளவர்களுக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் என்னன்னு சொல்றாங்க. கண்ணதாசன் இயற்கையாக, அதாவது படிப்பு வந்து பெரிய இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, கம்பராமாயணம் படிச்சு 8ஆம் கிளாஸோட சரி. அவருக்கு வந்து ஆனால் அவர் வந்து ஜீவாதத்தை நிறுத்தி வைக்கும் ஒரு 6வது தொகுதி கையில் வாங்கி வைக்கும். குதிரைகள் முட்டைகளை கோழி அதை இடைக்காலத்தை குட்டிகளை உலக வயிற்று இருந்து வரும் புதுகையில் பாதுகாதை குங்கும பூமணக்கும் மதுரையகர் குருநாளை பால்வெளியில் பரந்தோழி மாவன்பூர் அருகில் இறங்கும் மாங்காயின் உள்வாயில் தேங்காயும் இளநீரும் மாதுளம் பழமும் இருக்கும். இதெல்லாம் எனக்கு எதுக்காகங்கிறீங்க? அதிசயம் காணலாம் மாநில சுயாட்சியில் அடையவாக தோழனை 6 அறிவில் ஓரறிவில் போனவர்கள் அனைவரையும் அழைக்கிறேன் வருகிறேன். கொஞ்சம் கூட சிக்கல் இல்லாத, கொஞ்சம் கூட தடங்கள் இல்லாத ஒரு ஓட்டம். பொலிட்டிக்கல் சட்டையா இருக்கு. இதுல என்னன்னு சொன்னா, இந்த நிறைய விஷயங்கள் இதை வந்து நீங்க நறுக்கி பார்த்துக்கலாம், எல்லாத்தையும் கணக்கு போட்டு பார்த்தோம்னா ஓகே. ஆனா இது அத்தனையும் இருந்தாக்க கூட அந்த அத்தனை அந்த மியூசிக்ல வரும்போது திருப்புகழ் மாதிரியான ரொம்ப நுட்பமான வேலைப்பாடுகளை பார்த்தாதான், அதுக்கு பயிற்சி இருந்தாதான் இது வந்து என்ன எதனால வந்து இங்க பொருந்தது, எதனால இது பொருந்தலை அப்படிங்கிறது ஒரே ஒரு லைன் மட்டும் ரொம்ப பாப்புலர் சாங். அது வந்து மன்னத்து கூட்டி உடம்பில் ஓவியங்கள் அதிசயம் எல்லாரும் கேட்பாங்க.
இந்த மண்ணத்து பூச்சியுடம் உடம் கேட்கும்போது செவுத்துல கரத்தை வச்சுக்கிற மாதிரி காது கேட்கும். அந்த இடத்த நீங்க எடுத்துட்டு வண்ணத்து பூச்சியின் மேல் ஓவியம் வெள்ளை அந்த இடம் அந்த கழுக்குன்னு வராது. அந்த இடம் நிற்காது. இது இந்த கணக்கு போட்டு பார்க்குற குணம் இருக்கிறதுனால என்னால் அந்த பார்க்க முடியும். இதெல்லாம் இல்லாமையே, இந்த விதமான பயிற்சிகளெல்லாம் இல்லாமையே நான் அவன் என்ன சொன்னா நான் சொன்னேன். இது அதாவது அவன் சொன்ன மாதிரி நான் 9th ஸ்டாண்டர்டு படிக்கிற காலத்துலேருந்து 2 பேரும் 66. அதுக்கப்புறம் அதாவது நெருக்கமானது சொன்னா ஒரு 11th வர சமயத்தில் 2 பேரும் கவிதை ஆரம்பிச்சோம், 2 பேரும் இருக்கணும். அப்படி ஒரு இதுவாக, அதாவது அவங்க வீட்டுக்கும் என் வீட்டுக்கும் 5 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கணும். ஒரு சைக்கிளில் போவேன், இல்லைன்னா நடந்து போவேன். இன்னும் சாயங்காலம் காலையில் வந்தோடனே ஸ்கூலில் வந்தோடனே நேரம் தான் போவேன். We used to share so many அந்த ஈர்ப்பு, இயல்பான ஈர்ப்பு ஏற்பட்டது காரணம் உள்ள சூறை காட்டு போட்ட வேகம். அவன் அதாவது நான் நிறைய பேருக்கு நிறைய சமயத்தை சொல்லியிருக்கேன். அதாவது இப்போ நானும் அவனும் பார்த்தது ஒரு 20 வருஷம் கழிச்சு பார்க்கலாம். நேரடியாக பிசிக்கலாக நேரடியாக பார்த்தது தான். நெவர் அவே ஃப்ரம் அவர் மைண்ட்ஸ். அது அதே மாதிரி நம்ம சாருக்கும் நெவர் அவே ஃப்ரம் அவர் மைண்ட். அந்த அப்படி ஒரு லாகவமான ரொம்ப எளிமையான வகையில் ரொம்ப வேகமாக அவருக்கு அது இயல்பாகவே அவனுக்குள்ள அந்த மியூசிக் பிடிபட்டு போயிடுச்சு. அதுக்கும் மேல சார் இருந்தது பெரிய பாகியம். அவர் இருந்ததுனால அவர் அவ்வளவா சொல்றாரு தவிர எனக்கு அக்காடி மாசிக்க தெரியாது. அவர் ஒரு பேச்சுக்கு சொல்றதுதான் அவருடைய கைடன்ஸ் ஏபிள் டு சி. ஏதாவது இதுல மியூசிக்னா எப்படி இருக்கணும், வெர்ஸ்னா எப்படி இருக்கணும், லிரிக்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுனால அதனாலதான் நான் இந்த மாதிரியெல்லாம் இருக்குங்கிறதுனால தான் இப்போ நான் ரமணனை விரட்டினே இருக்கேன். ரமணன் எப்போ பார்த்தாலும் சொல்றது. இப்போ நான் ஒரு 1000 கூப்பிட்டு வந்திருக்கேன். இப்போ இவர் பாடல இவனோட கவிதையை கையில வாங்கி படிக்கிறத விட அவன் சொல்லி கேட்கணும். சொல்லி கேட்கறது தான் அவனுடைய ரியல் என்ஜாய்மெண்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட். அதனால தான் அது போட்டு இருப்ப எங்கேனும் எங்கேனும் நெட்ல ஏற்றணும் இருக்காங்க. இந்த தலைப்பு மின்னல் சிரிப்புகளும் வெகு மாய கனவுகளும் விந்தை கவிதை எனும் நெருங்க இரு சிறகுகளும் சன்னல் வழியாக கனிநீல வானத்தில் தாவி பறக்கின்ற சமத்துள்ள மனம் ஒன்றும். சன்னல் வழியாக தனி நீல வானத்தில் தாவி பறக்கின்ற சமத்துள்ள மனம் ஒன்றும் பின்னர் புறப்பட்டால் பெருவெளியும் கைப்பிடிக்குள் பெற்று தரவல்ல சொற்களுமாய் முளைத்த பின்னர் என்னை தொலைத்துவிட்டு எங்கெங்கோ பயணித்து இன்று இந்த கடற்கரையில் இழைப்பார் அமர்கின்றேன். முன்னே மோகனமாய் முழுநீல பெருவெள்ளம் மூடி கவித்தால் போல் மறுநீல வானவெளி விண்ணில் கவி எழுதி விருத்தெழுத்து போட்டதை போல் மேக கருப்பதனை சிவப்பாக்கும் அதிகாலை. விண்ணில் கவி எழுதி விருத்தெடுத்து போட்டதை போல் மேக கருப்பதனை சிவப்பாக்கும் அதிகாலை. பின்னே நான் திரும்பி பேருற்ற போதுகளை பேசா மௌனத்தால் பிரித்தெடுத்து பார்க்கையிலே பின்னே நான் திரும்பி பேருற்ற போதுகளை பேசா மௌனத்தால் பிரித்தெடுத்து பார்க்கையிலே என்னை பிரியாமல் எங்கெங்கும் கூட வரும் என் கால் அடிச்சுவடு இதயத்தின் மீதேறும். கால கணக்குகளும் கவிந்திருந்த இருட்தொகையும் கண்ணம் தாங்கி நின்று கை வியர்த்த பொழுதுகளும் கால கணக்குகளும் கவிந்திருந்த இருட்தொகையும் கண்ணம் தாங்கி நின்று கை வியர்த்த பொழுதுகளும் ஓல பெருக்கெடுக்கும் உட்கடலும் உள்ளத்தில் ஓங்கி குரல் எழுப்பி உணர்வழிந்த நினைவுகளும் ஓல பெருக்கெடுக்கும் உட்கடலும் உள்ளத்தில் ஓங்கி குரல் எழுப்பி உணர்வழிந்த நினைவுகளும் வேலை விவகாரம் வீணடித்த வாழ்நாளும் மேலே செல நினைத்து கீழே வீழ்ந்த முயற்சியிலும் ஆலை கரும்பாக அங்கம் பிடிபட்டாலும் அமுத பிழிவாக கவிச்சாறு ததும்பியலும் நிலை மாறி வழிமாறி
தடுமாறி நெஞ்சும் மாறி நெறியாகும் குறிமாறி நினைவோடும் கடமும் மாறி விலை மாறி விதிமாறி விளக்காகும் அறிவும் மாறி விழுந்தாலும் திரிந்தாலும் மனப்புகையில் நிலை கொண்டு அலை மாறி 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 அடிக்கின்ற கடல் போல அடிநாதம் கவியாகும் என நெஞ்சம் நினைத்த போது நிலை மாறி வழி மாறி தடுமாறி நெஞ்சும் மாறி நெறியாகும் பொறிமாறி நினைவோடும் கடமும் மாறி விலை மாறி விதிமாறி விளக்காகும் அறிவும் மாறி விழிந்தாலும் திரிந்தாலும் மனக்குகையில் நிலை கொண்டு அலை மாறி 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 அடிக்கின்ற கடல் போல அடிநாதம் கவியாகும் என நெஞ்சம் நினைத்த போது துளை மாறி போயிற்று பூத்தின்று பொங்கியது பூ மாறி கவி மாறி புதுமாறி கண்ணில் மாறி துளை மாறி போயிற்று பூத்தின்று பொங்கியது பூ மாறி கவி மாறி புதுமாறி கண்ணில் மாறி ஒட்டிவிட்ட துயரத்தில் கூடிவிட்ட மனத்தெளிவில் கற்று வைத்த அனுபவத்தில் கடந்துவிட்ட வழிச்சிறவில் வற்றிவிட்ட உயிர் சுனையில் வாடிவிட்ட கவிப்பெயரில் வற்றிவிட்ட உயிர் சுனையில் வாடிவிட்ட கவிப்பெயரில் மனக்குறுத்தின் முளை கருவில் மௌனத்தின் இசைப்பரப்பில் பற்றி வரும் தீ என்னுள் பாட்டென்னும் சுனை விரிக்க பண்ணெடுத்தேன் சிறகு வைத்தேன் விசைத்தெழும்பி தீரி வரும் புத்தமுத பாட்வழியில் பூண்டு வரும் கவிப்புணரில் பொலிவுற்றேன் என்னை நான் குறிப்பிட்டேன் உயிர் தெழுந்தேன் இனி என்றும் அலையடிக்க அலையடிக்க ஆழமாய் என் காற்றுவடு அழியாமல் மணல் மேலும் நெஞ்சினிலும் கடப்பதி அலையடிக்க அலையடிக்க ஆழமாய் என் காற்றுவடு அழியாமல் மணல் மேலும் நெஞ்சினிலும் கடப்பதி. அதை தமிழாக்கம் பண்ணிட்டேன். இப்போ கம்ப்யூட்டர்ல கிடைச்சதுனால நான் ஒன்றும் கவிதையெல்லாம் கையில் கொண்டு வருவோம். ஒன்று ரெண்டு வாரம் படிக்கிறேன். இங்கிலீஷ்லையும் படிச்சு தமிழையும் படிச்சாக்க ஒரு தோண்டிய இருக்காரு. அது மாதிரி பண்றேன். முதல்ல இங்கிலீஷ்ல படிக்கிறேன், அப்புறம் தமிழ்ல படிக்கிறேன். சரியா பண்ணிருக்கேன். எனக்கு வந்து இவங்க மாதிரி ரொம்ப மரபு எனக்கு ஒன்றுமே தெரியாது. சிம்பிள் வேர்ட்ஸ் ஏதாவது போடுவேன், ஐடியா அவ்வளோதான். நான் சின்ன வயசுல எழுதினது. இவங்களோட சின்ன வயசுனாக்க இவங்களோட இருந்தபோது அதுக்கும் முன்னாடி எழுதினேன். இதெல்லாம் சேர்த்து ஒரு தொகுப்பு 5 இயர்ஸ் கையால் எழுதுகிற கம்பெனி பண்ணேன். அதுலேருந்து சில பாட்டு இப்போ பிடிச்சிருக்கு, சிலது ரொம்ப குழந்தைத்தனமாக இருக்குது. அதில் இந்த கொஞ்சம் தமிழாக்கம் பண்ணி ஒரு மொத்தமாக மல்டிமீடியாவை பண்ணாலும் ஒரு ஐடியா. ஏன்னா இப்போ தான் அந்த ப்ரெசென்ட் இருக்கிறதுனால நவ் தட் ஐ காட் இன் டு கம்ப்யூட்டர் ஸோ மச் ஐ கேன் ரெக்கார்ட் இட் இன் த கம்ப்யூட்டர். அதுக்கு கொஞ்சம் ட்வீட் பண்ணி அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் மியூசிக் அந்த நோட்ஸ் அந்த மாதிரி கொடுத்து பின்னாடி போட்டு நானே படித்து எனக்கு செமி அப்ஸ்ட்ராக்ட் படத்தை போட்டு ஸோ நீங்கள் அதில் பொருத்தத்தை காட்டுற மாதிரி இருக்கும். அதில் என்னோட குரலில் நான் பார்த்துட்டே வருவேன். பின்னாடி மியூசிக் இருக்கும். அதனால் பலவிதமான விதத்தில் ஒரே ஐடியாவை கொடுக்கலாம். ஈஸியாகவும் கொடுக்கலாம், கண்ணுக்கு ஒரு அப்ஸ்ட்ராக்ட் எழுதி கொடுக்கலாம் அப்படின்னு அதுக்கு ஒரு ஐடியா இருக்குது. அதனால நடக்கலாம். அது என்ன நடக்குதோ இவங்க கொஞ்சம் எடுத்துன்னு போய் கொஞ்சம் பண்ணணும்னு ஆசை. எது எது நடக்கிறதோட இது வந்து இந்த one of the poems I wrote in English. One minute, single monologue. Title நான் கொடுத்தது 1 minute. I'll find. Search. Yeah, it's coming. Yeah, I just find as to you. 1 minute. Elsewhere among thorns I hunted for a flower. Elsewhere among thorns I hunted for a flower. I emerged through his olive. My own garden is a paradise of blossoms. Elsewhere among thorns I hunted for a flower. I emerged through his all over. My own garden is a paradise of blossoms. ஒரு போன் எழுதாங்கன்னா சமூகம் அந்த நாள் என்னமோ தெரியல, ஒரு படம் கொண்டுவேன். அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் ரீஅஃபர்ம் பண்ற மாதிரி இன்னும் 2 படத்தை கொடுத்து தான் முடியும். I went begging in the street beyond. I
I went begging in the street beyond. I returned with empty hands. My own house is the center of charity. I walked miles to quench my thirst. The well was dry, and I drank my tears. The mighty Ganga flows by my doorstep. I search things I have, and I am blind to my own wealth. இதை ஒரு ரீசெண்டாக தமிழில் பண்ணாங்க. தோட்டத்தில் இல்லாத மலர்கள் இல்லை. கையிலே ஓடேந்தி தெரு தெருவாய் அலைந்து விட்டு வெறுமையை கையிலேந்தி வீட்டுக்கு திரும்பி வந்தேன். என் வீடே ஒரு பெரிய அன்னதான சத்திரம்தான். வெகு தூரம் நடந்து சென்றேன் தாகத்தை தணித்துக் கொள்ள. வறண்டிருந்த கிணற்றை கண்டு என் கண்ணீரை குறுக்கி நின்றேன். என் வீட்டு கொல்லையிலே பொங்கி பாய்வு புனித கண்கள். என்னிடம் உள்ளதையே வெளியே நான் தேடுகின்றேன் என்று நான் தெரிந்து கொள்வேன் என் உள்ளே பார்ப்பதற்கு. ரொம்ப நாள் கழிச்சு நண்பர்கள் சந்திக்கிறோம். இன்னைக்கும் வந்து இது புதுசா ஆரம்பிக்கிற மாதிரி. இதுதான் கவிதையினுடைய சக்தி, கவிதையினுடைய வெற்றி, அதனுடைய ஆதிக்கம். ஏன் நம்ம நினைச்சா அது வராது. அது வரும்போது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. வந்தே தீரும். அது மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பாட்டு நான் எழுதுறது. இதை பத்தியே ஒரு பாட்டு நல்லா ஷேர் நான் வந்து என்னடா கவிதைன்னு கேட்டேன். நான் என்ன சொல்றேன், கவிதை போச்சான்னு சொல்லிட்டு எப்படி சரி. பழைய முகம் கேட்குதம்மா பழகி போன கண்ணாடி. பழைய முகம் கேட்குதம்மா பழகி போன கண்ணாடி. மழலை முகம் பழக வந்தால் மறைக்குதம்மா முன்னாடி. மழலை முகம் பழக வந்தால் மறைக்குதம்மா முன்னாடி. பழைய முகம் கேட்குதம்மா பழகி போகும் கண்ணாடி. அதை எடுத்து வச்சிருக்கியா? நிழல்கள் போல நிலையில்லாத கோலம். நீரிலோடும் நிழல்கள் போல நிலையில்லாத கோலம். நினைவு கொஞ்சம் கனவு குஞ்சம் நிமிடமாக மாறும். தேரிலேறி தேடினாலும் தெருவில்லாத துயரம். தேரிலேறி தேடினாலும் தெருவில்லாத துயரம். திசை மயங்கும் மாலை நேரம், திசை மயங்கும் மாலை நேரம். திரைகள் நீண்டு கையங்கும். பழைய முகம் கேட்குதம்மா பழகி போன கண்ணாடி. மழலை முகம் பழக வந்தால் மறைக்குதம்மா முன்னாடி. பழைய முகம் கேட்குதம்மா பழகி போன கண்ணாடி. வானமிங்கும் 100 மின்னல் வந்து வந்து தாவுமே. வானமிங்கும் 100 மின்னல் வந்து வந்து தாவுமே. ஆன போதும் வானமிங்கும் இருள் தொடர்ந்து மேவுமே. எந்த முகம் சொந்த முகம்
சென்று தேடுவேன் எந்த முகம் சொந்த முகம் எங்கு சென்று தேடுவேன் எதில் நானே புதிருமானால் எதில் நானே புதிருமானால் இங்கு நின்று பாடுவேன் பழைய முகம் கேட்குதம்மா பழகி போன கண்ணாடி மழலை முகம் பழக வந்தார் மறைக்குதம்மா முன்னாடி பழைய முகம் கேட்குதம்மா பழகி போன கண்ணாடி. ஓடம் கரையேறி ஓட வழியும் இல்லை ஒருத்தன் காலாலே சாட வகையும் இல்லை ஓட நியாயம் இல்லை உண்மையும் நம்பட்டுறாங்கன்னே சாட தேவையில்லே சத்தியம் பட்டுறான் ஓட நியாயம் இல்லை உண்மையும் நம்பட்டுறாங்கன்னே சாட தேவையில்லே சத்தியம் பட்டுறான் உண்மையும் பட்டுறாங்கன்னே சத்தியம் பட்டுறான் நீர் இருக்கு ஒன்னு ரெண்டு கரை இருக்கு ஓயாம வரவாட ஒய்யார படகு இருக்கு ஓரத்துல காத்திருக்கு ஓடும் நீர் இருக்கு ஒன்னு ரெண்டு கரை இருக்கு ஓயாம வரவாட ஒய்யார படகு இருக்கு ஓரத்துல காத்திருக்கு யாரோ ஏறிக்கலாம் வராம இறங்கிக்கலாம் யாரோ ஏறிக்கலாம் வராம இறங்கிக்கலாம் ஓட காதலுக்கு உறவு கொடுப்புதாங்க பாடம் மறந்து விட்டா படகு தரிப்புதான் உறவு கொடுப்புதான் மறந்தா படகு தரிப்புதான் கரையும் இல்லை இறங்காத அலையும் இல்லை மாறாத நிலையும் இல்லை மறையாத நிலவும் இல்லை மலராத பொழுதும் இல்லை கரையும் இல்லை இறங்காத அலையும் இல்லை மாறாத நிலையும் இல்லை மறையாத நிலவும் இல்லை மலராத பொழுதும் இல்லை நூறாண்டு ஆனாலும் நுங்குமோட தீராது நூறாண்டு ஆனாலும் நுங்குமோட தீராது ஆயாண்டி காலத்திலும் கடல் பெருசுதான் பேராண்டி வந்தால் என்ன பழகு சிறுசுதான் கடல் பெருசுதான் என்ன பழகு சிறுசுதான் பாடலடி நாடோடி பாடலடி தெரிந்தும் மலரெல்லாம் தெரியாம சுமக்குதடி புரியாம தவிக்குதடி பாடலடி நாடோடி பாடலடி தெரிந்தும் மலரெல்லாம் தெரியாம சுமக்குதடி புரியாம தவிக்குதடி வானெங்கும் மீன் இருக்கு வழி சொல்ல காத்திருக்கு வானெங்கும் மீன் இருக்கு வழி சொல்ல காத்திருக்கு ஆயே கிழிஞ்சாலும் பயணம் தொடர்ந்தான் பாதை இருந்தாலும் படகு நகர்ந்தான் பயணம் தொடர்ந்தாங்களே படகு நகர்ந்தான் கரையேறி ஓட வழியும் இல்லை ஒருத்தனும் காலாலே சாட வகையும் இல்லை ஓட நியாயம் இல்லை உண்மையும் நம்பிட்டுதான் கண்ணே சாட தேவையில்லை
சத்திய அப்புறம் நான் போயிடுச்சு கவிதையை போடுற நேரத்துக்கு அவருக்கு அந்த மாதிரி அது வந்து இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். எங்கள் ஊர்னு ஒரு தலைப்பு கொடுத்தாங்க, ஆர்தான் தலைப்பு. அதுல வந்து நான் நகர்வூர் எழுதலாம்னு தான் நினைச்சேன். அதுக்குள்ள அவன் எழுதினாங்க. அதுக்கப்புறம் எனக்கு வேற வழி இருக்குல்ல, எங்க ஊரை பத்தி தான் நான் எழுதணும்னு ஆயிடுச்சு. இது ஏன் இவ்வளோ இதுவாக சொல்றேன்னு சொன்னா, எங்கள் ஊருன்னு சொல்றோமே தவிர உண்மையில எனக்கு ஊர் இல்லை. வந்து எங்க ஊர் வந்து இதுல வர ஊர்னு ஒரு ஊர், கிருஷ்ணலீலா காவிரி அப்படின்னு ஒரு படத்துல கூட அந்த பாட்டு வரும். அந்த இது எது வெங்கடரமண சுவாமி அந்த ஊர் சுவாமி, அது வந்து எங்களுக்கு குலதெய்வம். இப்போ வந்து அங்கே யாருமே கிடையாது. எங்கள் அப்பாவே நான் ஜாஸ்தி பண்ணுது. நான் பிறந்து நான் வந்து பூரா சிட்டியில் பிறந்து வளர்க்கணும், மெட்ராஸ் சிட்டிக்கு போய். எங்கள் அப்பா வந்து அதாவது ஒரு 3 ஜெனரேஷனா வீட்டில் எல்லாமே விஷயம், கல்யாணம், குழந்தைக்கு மொட்டை அடிக்கிறது, இந்த மாதிரி சமயத்துக்கு மட்டும் தான் போயிட்டு. எங்களுக்கும் அந்த ஊருக்கும் உள்ள தொடர்பு அப்படிங்கிறது அந்த கோவில் மட்டும்தான், வேற ஒன்றுமே கிடையாது. இதுவே இல்லாத ஒரு சூழ்நிலை. அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்த அனுபவத்தை எழுதுங்க. அதுக்கு இந்த ஓடத்தை தான் பயன்படும், ஓடுங்க மேஜர் தான் பயன்படும். பயங்கரமா ஓடும், அது பாடின ஓடும். வந்து ஒரு இடத்துல சிக்காத ஓடும். வெள்ளம் பிறந்த புள்ளி எது? விருட்சம் உதைத்த விதையும் எது? வெள்ளம் பிறந்த புள்ளி எது? விருட்சம் உதைத்த வித்தும் எது? புள்ளின் சிறகுகள் காற்றினிலே போடும் கோட்டின் தளமும் எது? கல்லும் துடுப்பை தழுவிடும் நீர், கல்லும் துடுப்பை தழுவிடும் நீர். சற்றே படகு நகர்ந்தவுடன் மெல்ல தண்ணில் தான் கரைய விரைந்த படகடையாளது. வெள்ளம் பிறந்த புள்ளி எது? விருட்சம் உரைத்த வித்தும் எது? புள்ளின் சிறகுகள் காற்றினிலே போடும் கோட்டின் தடமும் எது? கல்லும் துடுப்பை தழுவிடும் நீர். சற்றே படகு நகர்ந்தவுடன் மெல்ல தண்ணில் தான் கரைய விரைந்த படகடையாளது. தலைமுறை செலவாய் சென்னையிலே தழைத்து செழித்தாய் முன்னோர். நிலை அறியாமல் காற்றினிலே நீந்தி கரையும் மேகம் போல் முளைத்த இடத்தில் ஒன்றின்றி கரைந்து போனார் உறவெல்லாம் பாட்டும் திக்கு கொண்டார். தலைமுறை சிலவாய் சென்னையிலே தழைத்து செழித்தார் முன்னோர். நிலை அறியாமல் காற்றினிலே நீந்தி கரையும் மேகம் போல் முளைத்த இடத்தில் ஒன்றின்றி முனைந்த தொழிலால் வாழ்வாரே கலைந்து போனார் உறவெல்லாம் காட்டும் திக்கு கொண்டார்கள். எங்கடம் தீர்ப்பான் எமை ஆழ்வான் எடுத்த பிறவி பிறவிதோறும் தங்கடம் வளர்க்கும் ஆன்மாக்கள் தங்கும் முழுமுதல் நாடனாம். செங்கடம் தீர்த்து என் ஜென்மத்தை தடுத்துக் கொள்ளும் இறை என்னும் வெங்கடரமணன் குலதெய்வம் வேறதும் அறியேன் சொல்வதற்கு. எங்கடம் தீர்ப்பான் எமை ஆழ்வான் எடுத்த பிறவி பிறவிதோறும் தங்கடம் வளர்க்கும் ஆன்மாக்கள் தங்கும் முழுமுதல் நாடனாம். சங்கடம் தீர்த்தே ஜென்மத்தை தடுத்தாற் கொள்ளும் இறை என்னும் வெங்கடரமணன் குலதெய்வம் வேறதும் அறியேன் சொல்வதற்கு. தொட்டுக்கொண்டே இருந்தால்தான் சொந்தம் தொடரும் என்பதனால், தொட்டுக்கொண்டே இருந்தால்தான் சொந்தம் தொடரும் என்பதனால் எட்டி பார்த்து உடன் திரும்பி வர என்றோ ஒரு நாள் போய் வருவோம். எட்டி பார்த்து உடன் திரும்பி வர என்றோ ஒரு நாள் போய் வருவோம். கட்டி கொண்டால் போய் வருவோம். கலப்பில் குழந்தை முளைத்தாலும் மொட்டை போட போய் வருவோம். கட்டி கொண்டால் போய் வருவோம். கலப்பில் குழந்தை முளைத்தாலும் மொட்டை போட போய் வருவோம். முழுசாய் ஒரு நாள் இருந்ததில்லை. மண்ணும் காவிரி பாய்வதனால் வளமாய் விரிந்த தஞ்சையிலே மின்னிசை பொலிந்து செழித்த திரு வையாரதனின் அருகிலே கண்ணல் செழிக்கும் கடலிற்கு காட்டுப்பள்ளி பக்கத்தில் பொன்னிக்கரைக்கு பக்கத்தில் பூபதி ராஜபுரம் பூபதி ராஜபுரம் என்பார். காரண காரியம் கடந்தவனின்
காலை மனத்தில் வைத்தவராம் நாராயண தீர்த்தர் என்ற பெயரில் நந்திசை கவிஞர் துறவியுமாம். அவர் நாராயண தீர்த்தர் அந்த இடத்துல வந்தார். பாரதம் பாகவதம் மற்றும் பரதக்கலையின் நாடகத்தின் சாரம் அனைத்தும் அகத்துள்ளே தங்கி தளித்த பெருஞானி. தினமென ஒரு நாள் வயிற்றினிலே தீரா நோவு தோன்றிடவும் கொடுமை பொருட்க முடியாமல் கூறி அழைத்தார் வேங்கடனை. நடு விசியதனில் கனவினிலே நாரணன் இதை சொன்னான். பழுதையர் மாறு காலையிலே பந்தி ஒன்று வழிகாட்டும், காட்டும் வழியில் நீ வருவாய், காத்தே நிற்பேன் நான் உனக்காய், வாட்டும் நோவினை தீர்த்திடுவேன் வாகி அங்கே என மறைந்தான். பாட்டை அதனில் மறுநாளில் பன்றி காட்டிய வழியிலே நாட்டிய நூல் முழுதை அறிந்தவராம் நாராயண தீர்த்தர் நடப்பிட்டார். அருகே கோவில் வந்திடவும் அக்கடம் பன்றி மறைந்திடவும் உருகி போனார் கோவிலிடம் உள்ளே போன தீர்த்தரவர். பொருவில் காவிரி பொழில் சோலை பூபதி ராஜ புரமதுவோ, பொருவில் காவிரி பொழில் சோலை பூபதி ராஜ புரமதுவோ வரகூர் என்றே மாறியது. வழியை காட்டிய பன்றியினார் வராக ஊருக்கு வரகூர் மாறியது. கீதம் இசைத்தார் தீர்த்தரவர். கிருஷ்ணலீலா தரங்கிரியாம் நாதம் துள்ள சந்தத்தில் நயமும் நடமும் துள்ளிடவே பாதம் துள்ள செய்யும் ஒரு பாரிதாதா மகனமாம் ஓடும் வடமொழியில் வந்தார் உள்ளம் குளிர கவி சொன்னார். இந்த தளத்தை நான் அறிவேன். ரொம்ப நாள் தங்கியிருந்தாராம். தங்கியிருந்த கிருஷ்ணலீலா தரங்கி பாரிதாதா மகனம் நாடகங்கள் பெரிய அளவில் கொண்டாடப்பட்ட சொல்லிதான் நமக்கு தெரியும். எந்த தரத்தை நான் அறிவேன், எல்லாம் செவிவழி செய்திகள் தான். சந்த கவிதை திறம்பெல்லாம் தங்கி தழைத்த ஊரினிலே முந்தி பிறந்த பெரியவர்கள் முன்னோர் வாழ்ந்தபடியாலே சிந்தி சிதறி என் குந்தியிலும் சின்ன கவிதை முளைக்கிறது. எந்த தரத்தை நான் அறிவேன், எல்லாம் செவிவழி செய்திகள் தான். சந்த கவிதை திறம்பெல்லாம் தங்கி தழைத்த ஊரிலே முந்தி பிறந்த பெரியவர்கள் முன்னோர் வாழ்ந்தபடியாலே சிந்தி சிதறி என் குந்தியிலும் சின்ன கவிதை முளைக்கிறது. ஒரு நாள் கோயில் போயிருந்தேன். உள்ளே நடந்த நேரத்தில் அருகே நின்று மூர்த்தியினை ஆழ பார்த்த பொழுதிலே முருகி கிடந்தது என் உள்ளம். முற்றொன்றை நூல் முகிழ்த்ததுவே உரசி சென்ற காற்றுக்குள் உரையும் என் வேர் உணர்ந்தேன் நான். உரசி சென்ற காற்றுக்குள் உரையும் என் வேர் உணர்ந்தேன் நான். இன்றைக்கு எந்த கோரத்தை என் கண் கொண்டு காண்கிறேனோ, இன்றைக்கு எந்த கருவறையில் என் கை கூப்பி நிற்கிறேனோ, அன்றைக்கு இதையே என் பாட்டன் ஆழ்ந்து பார்த்து கொண்டிருப்பான். இன்றைக்கு எந்த கோலத்தை என் கண் கொண்டு காண்கிறேனோ, இன்றைக்கு எந்த கருவறையில் என் கை கூப்பி நிற்க